அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மனித மனத்தை அமைதிப்படுத்தக்கூடிய சக்தி இசைக்குத்தான் உண்டு. எப்போதும் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிற இந்த மனம் நிலை பெற்று ஒரு இடத்திலே நிற்க வேண்டும் என்று சொன்னால் மன அமைதி ஏற்பட முடியாத அந்த சாந்த நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அதை சாதிக்கிற வல்லமை இசைக்கு உண்டு. இந்த இசையிலும் பக்தியோடு கூடிய பாடலை பாடுவது என்பது நம்முடைய தனிச்சிறப்பு, இந்திய மரபியலில் வருகிற ஒரு சிறப்பு. இந்த கீர்த்தனைகள் பாடுகிற போதே பார்த்தீங்கன்னா பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்று பாடுகிற வழக்கம் உண்டு. பல்லவம் என்று சொன்னாலேயே இறைவனுடைய திருவடியை குறிப்பது. நின் பல்லவம் அல்லது வேறு பற்றில்லேன் என்பார்கள். பல்லவம் என்றால் திருவடி. பாருங்கள் எப்படி வைத்தார்கள் பாருங்கள். பாட்டோட 2 அடி அல்ல, அது பரம்பொருளோட 2 அடி. பல்லவி, அதுக்கு கிட்ட நெருங்குவது அனு பல்லவி. அந்த திருவடியை நோக்கி நாம் நெருங்கி போவது, இன்னும் நம்மை அடுத்து அழைத்து கொண்டு போவது அந்த அனுபல்லவியில் அந்த பாட்டுக்குள்ளே வர வேணும். சரணம், அப்படியே சரணாகதி என்று அந்த திருவடிகளிலேயே நம்மை ஒப்பு கொடுக்குறோம் பாருங்க. ஒப்பு கொடுப்பதுனா ஒப்புக்கு கொடுப்பதல்ல, ஒப்பு கொடுக்குறோம் பாருங்க, அது சரணம் என்று ஆகிறது. இதில் தியாகராஜருக்கு ஒரு தனித்த சிறப்பு உண்டு. நாதோ உபாசனை என்று சொல்லுகிற முழுக்க முழுக்க இசை இறை இரண்டையும் இணைத்து வழிபாடு செய்கிற ஒரு அற்புத நிலைக்கு போனவர், அனுபூதி நிலை பெற்றவர் ஸ்ரீ தியாக பிரம்மம் என்று அவரை அழைப்பது வழக்கம். 2 விஷயம் சொல்லிடுறேன். இசையினுடைய மேன்மை இறைவனுக்கு அது உரியது என்பதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேணும். ஏன்னா இப்போ கச்சேரி பாடுகிற எல்லாருடைய மனோநிலையும் யாரை திருப்தி பண்ணலாம் அப்படின்னு இருந்தால் அவர்கள் வெற்றி பெறுவது என்பது கொஞ்சம் குறைச்சல் தான். எப்படி இருக்க வேணுங்கிறதுக்கு அடையாளமாக ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அக்பர் இந்தியாவை ஆண்ட ஒரு பேரரசர், அவருடைய தர்பாரிலே தான்சேன் என்று ஒரு பெரியவர் இருந்தார். அந்த தான்சேனுடைய பாடல் இசை பாடினா அக்பர் அப்படியே உருகி போய் விடுவார். ஒரு நாள் சொல்லுகிறார், தான்சேன், உனக்கு நிகரான இசை மேதையே உலகத்தில் கிடையாதப்பா. நீ எவ்வளவு பெரிய இசை மேதை தெரியுமா, உனக்கு நிகரான ஆள் இந்த உலகத்திலேயே கிடையாது என்று அவர் ரொம்ப பாராட்டினார். தான்சேன் கையை கூப்பி கொண்டு சொன்னார், உங்களுக்கு ஒரு நபரை பற்றி தெரியாது, என்னை விட இசையிலே மிகவும் வல்லவர், மிக மேன்மையானவர், ஹரிதாஸ் என்று பெயர் உடையவர். அந்த குருநாதருடைய பிச்சை நான் பாடுவது. நீங்கள் அவருடைய பாடலை கேட்காம, இசையை கேட்காம என்னை பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னார். அக்பர் மகாராஜா இல்லையா, சரி நம்ம தர்பாருக்கு வர சொல்லு, அவருக்கு என்ன மரியாதை பண்ணலாமோ அதை நம்ம பண்ணிவிடுவோம், வர சொல்லு அப்படின்னார். உங்கள் தர்பாருக்கு அவர் வரமாட்டார். இந்துஸ்தானியில் தர்பார் என்ற ஒரு ராகம் உண்டு. நீங்கள் அவருடைய தர்பாருக்கு தான் போகணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் விருப்பத்துக்கெல்லாம் அவர் பாட வரமாட்டார். அப்படியா? இசை மீது ரொம்ப ஆர்வமுடைய அக்பர் என்ன பண்ணினார், சரி போகலாம், எப்போ போகலாம், இப்போ போகலாமா என்றார். அவர் எப்போ பாடுவாரோ அப்போ தான் பாடுவார், அதெல்லாம் நான் விசாரிச்சுக்கிறேன், நாம் அந்த நேரத்துக்கு போகலாம் சொல்லுகிறார். ஒரு நாள் விடியற் காலையில் 4 மணிக்கு நாம் அவருடைய பர்ணசாலை குடிசைக்கு எதிரில் நாம் இருக்கிறது அவருக்கு தெரியக்கூடாது. வேற யாரோ இருக்கிறார்கள்னு சொன்னால் ஒரு வேளை பாட்டை கூட நிறுத்திடுவார். நாம் மறைந்திருந்து அவருடைய பாடலை கேட்க வேணும்னு தான்சேன் சொன்னார். அக்பர் உடனே அந்த பாறைக்கு பின்னாலே 2 பேர் ஒளிந்து கொண்டார்கள். சரியா ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் கதவை திறந்து கொண்டு வெளியிலே வருகிறார் ஹரிதாஸ். ஒரு பாறாங்கல் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டார். தம்புராவை எடுத்துக்கொண்டு பாட ஆரம்பித்தார். அடாடாடாடாடா, அப்படியே பிரபஞ்சம் சுழன்றது. கடல் அலைகள் கூட ஒரு வினாடி மௌனமாகிவிட்டன. பட்சிகளெல்லாம் அந்த இசையை ரசித்து கண்களில் நீர் விட்டு அழத் தொடங்கின. அக்பரால் ஒன்றும் பேச முடியவில்லை. கொஞ்ச நேரம் பாடிவிட்டு உள்ளே போய்விட்டார் ஹரிதாஸ். அமைதியாக வந்த அக்பர் கேட்டார், நீதான் சிறந்த வித்வான் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன், இவர் ஒன்றை விட பெரிய வித்வானாக இருக்கிறாரே, அதன் ரகசியம் என்ன என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன காரணத்தால் இவர் உன்னை விட அருமையான ஒரு நிலையிலே பாடுகிறார் என்று கேட்டார். இதற்கு தான்சேன் சொன்ன பதில் வரலாற்று சிறப்புமிக்க பதில். ஹுசூர், ஹுசூர் என்றால் அரசர் அழைக்கிற வார்த்தை. நான் எப்போது பாடினாலும் உங்களை திருப்தி செய்வதற்காக பாடுகிறேன். நீங்கள் அரசர், நீங்கள் சந்தோஷம் அடைய வேண்டுமே என்று உங்களை திருப்தி செய்வதற்காக பாடுகிறேன். ஆனால் என் குருநாதர் ஹரிதாஸ் பாடுகிற போது
ஆண்டவனை திருப்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலேயே பாடுகிறார். இறைவனை திருப்தி செய்ய வேண்டும் என்றே பாடுகிறார். ஒரு உண்மையை நாம் மறைக்கக்கூடாது. என்ன இருந்தாலும் உங்களை விட இறைவன் பெரியவன் அல்லவா? உங்களை விட இறைவன் பன்மடங்கு பெரியவன் அல்லவா? அதனால் உங்களை திருப்தி செய்கிற என் இசை குறைவாகவும் இறைவனை திருப்தி செய்கிற அவருடைய இசை மேலானதாகவும் இருக்கிறது என்று தான்சேன் சொன்னார் என்று ஒரு வரலாறு உண்டு. என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? எதிரில் இருப்பவர் ரசிக்கும்படி பாட வேண்டும், ஆனால் கண்ணுக்கு தெரியாத கடவுள் அங்கீகரிக்கும்படி பாட வேண்டும் என்கிற பக்தி உணர்வும் பணிவும் ஒரு பாடகனுக்கு, இசைக்கலைஞனுக்கு இருக்க வேண்டும். இதை தியாகராஜ ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற இசைக்கலைஞர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். 2, எல்லாரும் அவசரமாக என்ன சொல்கிறார்கள்? தியாகராஜர் கீர்த்தனைகள் பாடி 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 ராமனை சென்று அடைந்தார். அவர் ராமனை அடைவதற்கு இந்த தியாகராஜ கீர்த்தனைகள் உதவியாக இருந்தது அவருக்குன்னு சொல்லுகிறார்கள். எனக்கு அது சம்மதம் இல்லை. அதாவது அவர் பாடி பாடித்தான் போய் ராமனை அடைந்தார்னு சொல்வது கொஞ்சம் என்ன சொல்வது, முதல் நிலையில் இருந்து பார்க்கிறவர்களுக்கு தோன்றுகிற ஒரு கருத்து. இப்படி சொல்லட்டுமா? என்னிடத்தில் இல்லாத ஒன்றை நான் உங்களுக்கு வழங்க முடியுமா? நான் அடையாத ஒன்றை உங்களுக்கு நான் கொடுக்க முடியுமா? இப்படி பார்க்கணும். தன்னுடைய ஆத்ம அனுபூதி நிலையிலே இறைவன் என்கிற பேர் பரபிரம்மத்தை அனுபவித்து கொண்டிருந்தவர் தியாகராஜ். அதை ராமன்கிற நாமத்தில் அனுபவிச்சார். பரபிரம்மம் அப்படிங்கிறது இப்போ தங்கம்னு ஒன்று இருக்கு, கட்டி. மோதிரம் என்பதும் தங்கம் தான். அது மாதிரி பரபிரம்மம் என்பது ஒரு தங்கக்கட்டி மாதிரி. அதில் ஒரு ராமன், கிருஷ்ணன், சிவன் இப்படிலாம் போட்டுக்கிறோம் பாருங்க. அதெல்லாம் ஒரு மோதிரம் மாதிரின்னு கொள்ளுவார்கள். இவர் எப்படி பாருங்க, பரபிரம்மத்தை அனுபவிக்கின்ற தன்னுடைய அனுபவத்தினால அனுபவிப்பதை விநியோகித்தார்னு எடுத்துக்கணும். எப்படி 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 இவர் தன்னுடைய கீர்த்தனைகள் மூலம் பாடி பாடி ராமனை போய் அடைந்தார் என்று பேசுவது ஆரம்ப கட்ட நிலை. ஆனால் உண்மையில் அடைந்த ராமனை, அடைந்த பரபிரம்மத்தை இசையின் மூலம் விநியோகித்தார். காலையில் பூஜை பண்ணுவார், பாடுவார், மாலையில் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அந்த கீர்த்தனை நாடெங்கும் பரவிக்கொண்டே இருக்கும். அங்கே போய் இங்கே போய் தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ளணும், ஒரு விசிட்டிங் கார்டு போடணும், ஒரு லெட்டர் பேட் போடணும், ஒரு ஃபேஸ்புக் ஆரம்பிக்கணும். இதெல்லாம் தியாகராஜருக்கு அக்கறையே கிடையாது. இருந்த இடத்தில் இருந்தபடி பகவானை நினைந்து உள்ளம் உருகினார். அவர் இசை உலகமெங்கும் பரவியது. உலகத்துக்கு முழுக்க நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு இசையை பயன்படுத்த வேணும்னு இசை கலைஞர்கள் பல பேர் நினைக்கலாம். மனசு வருத்தப்படாதீங்க. ஆனால் உலகம் முழுவதும் சென்று சேர்வதற்கு இருந்த இடத்திலிருந்து இசையை வழங்கியவர் ஸ்ரீ தியாக பிரம்மம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், தியாகராஜர் தெலுங்கில் பாடினார். அவருடைய கீர்த்தனைகள் முழுவதும் தெலுங்கில் இருக்கும். இதை எதிர்க்கிறவர்கள் என்று ஒரு கோஷ்டி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எதுக்கு தெலுங்கில் கீர்த்தனைகள் பாடுவது, தமிழ் இசை தமிழில் பாட வேண்டாமா என்று எதிர்ப்பாக பேசுகிறவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம். இறைவனை வணங்குகிற போது தமிழில் பாடாமல் எதுக்காக தெலுங்கில் பாடுறது அப்படின்னு அதை ஒரு இஷ்யூ அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. இப்போ இதுக்கே நான் நுட்பமான ஒரு பார்வை சொல்லட்டுமா? அவர் தெலுங்கில் பாடியது தான் தமிழில் கடவுளை கும்பிடணும், நம்முடைய கோயில்களில் தமிழாலேயே இறைவனை வணங்கணுங்கிறதுக்கான ஆணித்தரமான வாதத்துக்கு துணை அப்படின்னு நான் ஒரு புதிய கோணம் சொல்லட்டுமா? இது மூதறிஞர் ராஜாஜி ஒரு தமிழிசை விழாவில் பேசின பேச்சு இது. இதெல்லாம் யாரும் கவனிக்க மாட்டேங்கிறோம். என்ன சார், அவர் தெலுங்கில் பாடினா நீங்கள் தமிழ் வழிபாட்டுக்கு அது சார்ந்துன்னு சொல்கிறீங்களே? ஆமாம். எங்கே இருந்தார் அவர்? திருவையாறு, தஞ்சாவூர். இது என்ன மண்? காவிரி பாய்கிற மண், தமிழ் மனம் வீசுகிற மண். இப்போ இவ்வளவு தமிழர்களுக்கு மத்தியில் இருந்த போதும் தியாக பிரம்மம் தியாகராஜர் ஏன் தெலுங்கில் பாடினாரு? தப்பு கிடையாது, அவருக்கு அது தாய்மொழி. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் நீங்கள் மனசில்? அவர் கடவுளோடு பேசுறதுக்கு, கடவுளை பற்றி பேசுறதுக்கு, கடவுளோட கலக்கிறதுக்கு தாய்மொழி தான் சரியான வழிங்கிறது தியாகராஜருக்கு தெரிஞ்சதா இல்லையா? இது இன்னும் தமிழ்நாட்டில் பல பேருக்கு புரியவே இல்லை. தாய்மொழியில் அர்ச்சனை பண்ணால், தாய்மொழியில் பாடினா வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு வராங்க. அது எப்படி தாய்மொழியில் தமிழ் மொழியில் அர்ச்சனை பண்ணலாம், தமிழில் எப்படி கோயிலுக்குள்ளே போய் நிறுத்துப்ப. அனுபூதி அடைந்த ஞானவான்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? தியாகராஜர் அனுபூதி அடைஞ்சாரா இல்லையா? அவர் தெலுங்கில் பாடி தானே அனுபூதி அடைஞ்சிருக்கிறாரு. அப்போ தெலுங்கு வழியாகவே இறைவனை அடைவதுன்னா தெலுங்குன்னு அர்த்தம் இல்லை, அவருக்கு அது தாய்மொழி.
தாய்மொழி வழியாக பாடினால் இறையோடு நெருக்கமாக இருக்க முடியும் என்பதற்கு தியாகராஜர் சான்று. இந்த கருத்தை நீங்க விளங்கிக்கிட்டீங்கன்னா, நாம் கோயிலுக்கு போகிற போது தமிழ் மொழியால் பாடுவது, தமிழ் மொழியால் அர்ச்சனை செய்வது, தமிழால் இறைவன் புகழை பாடி தேவாரம், திருவாசகம், ஆழ்வார்களுடைய பாடல்கள் என்று பக்தியோடு நம்முடைய முன்னோர்கள் பாடிய பாடலை தமிழில் பாடும்போதுதான் இறைவனுக்கும் நமக்கும் இடையில் நெருக்கம் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். கொஞ்சம் உங்களுக்கெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கும், சில பேருக்கு கேட்குறவங்களுக்கு. சத்தியத்தை சொல்றதுக்காகத்தானே நாங்கள்லாம் இருக்கிறோம். எனவே தாய்மொழி வழியில் இறைவனை நெருங்க முடியும் என்பதற்கு அசைக்க முடியாத சாட்சி தியாகராஜர் அப்படிங்கிற ஒரு வாதத்தை நீங்க மனதுக்குள்ள பதிய வைத்துக் கொள்ள வேணும்.